ஜெபம், வேத வாசிப்பு, 2 கண்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 கண்கள். இந்த 2 கண்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டிய காரியம் எப்படிப்பட்டது? வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும். ஏதோ ஒரு கடமுறைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தின் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்க மாட்டார். கடமுறைக்காக வேதத்தை வாசிப்பதில் பிரியமாய் இருக்க மாட்டார். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது வாய்க்கும். இரவும் பகலும். அப்ப வேத வசனமானது உங்கள் இருதயத்திற்குள்ளாக அந்த வார்த்தைகள் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜபம், வேத வாசிப்பும், இந்த 2ம் தான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அவருடைய பிரசனத்தை உணரும்படியாக செய்யும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கடைமுறை வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும். கடமுறையாக வேத வாசிப்பு, கடமுறையான ஒரு ஜபம், இதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆமென், ஆகாப்பை பார்த்து சொல்லும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினதினால், அந்நிய தெய்வத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், கர்த்தரை நம்புறேன், ஆலயத்திற்கு வரேன், எல்லா விதமான கிறிஸ்தவ ஊழியர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேன், ஊழியங்களோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறேன், நான் ஊழியங்களுக்கெல்லாம் காணிக்கை கொடுக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல உங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற காரியம் அல்ல. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் உள்ளங்கை அளவு மேகம் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும்? பாகாலை அல்லது அந்த அந்நிய காரியங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். கடமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆகவே தான் ஆகாப் எலியாவை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா. சீஷர்களை பார்த்து அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனுஷனால் மட்டுமே உலகத்தை கலக்க முடியும். இப்ப கர்த்தருக்கு முன்பதாக நான் எப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால், என்னை முழுவதுமாக ஜீவ பலியாக நாம் தகனிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் தகனிக்கணும். அப்ப என்னுடைய ஜப வாழ்க்கை ஒரு ஆழமான ஒரு ஜப வாழ்க்கையாய் கிறிஸ்துவுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு தாகத்தோடு, ஆண்டவரின் ஆத்தும நங்குரமானவர் நீர் ராஜா, நீரே என்னை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறவர் ஐயா, என்னை கொண்டு நீர் என்ன காரியம் செய்ய விருப்பமாய் இருக்கிறீரோ, வாஞ்சிக்கிறீரோ, இந்த காரியத்தை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு மிகுந்த பலியாய் காணப்படணும், ஆசையாய் காணப்படணும், தாகமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக என் விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தை செய்வதற்காக என்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்கிறவனாய் காணப்படணும்.